நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸில் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சரும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6ல் a solid iron pole consists of a cylinder of height 220 cm and base diameter 24 cm which is surmounted by another cylinder of height 60 cm and radius 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் சிலிண்டருக்கு வந்து டயமீட்டர் 24 அப்படின்னா ரேடியஸ் 12ன்னு அர்த்தம். ரெண்டாவது சிலிண்டருக்கு ரேடியஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டர் மேலே இன்னொரு சிலிண்டர் இருந்ததாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு கீழே ஒரு சிலிண்டர் மேலே ஒரு சிலிண்டர் இருந்திருக்கு. இதில் மேலே இருக்க சிலிண்டரோட ரேடியஸ் வந்து சின்னதாக இருந்திருக்கும். கீழே இருக்கிற சிலிண்டரோட ரேடியஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்திருக்கும். இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டினில். இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க சிலிண்டர் வந்து சர்மவுண்டட் பை த அனதர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர். மேலே இருக்க சிலிண்டரோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த பேஸ் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர்னு மென்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழே இருந்துற அந்த அயன் போலோட சிலிண்டர் வந்து ஹைட் வந்து 220. ஸோ கீழே இருக்கவங்களோட ஹைட் வந்து 220ன்னு இருந்தது. அவங்களோட டயாமீட்டர் வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த போல் given that 1 centimeter cube of iron has approximately 8 gram of mass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ மொத்தமாக இந்த ரெண்டு சிலிண்டரையும் சேர்த்து எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் அயன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட 8 கிராமை மல்டிபிள் பண்ணால் அதோட மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது டோட்டலாக இது உள்ள ஃபுல்லாக எவ்வளோ அயன் இருக்குன்னு தெரியணும்னா அதோட வால்யூமை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடணும். மேலே இருக்க சிலிண்டருக்கும் கீழே இருக்க சிலிண்டருக்கும் வால்யூம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் டோட்டல் வால்யூம் கிடைக்கும். அந்த வால்யூமை நம்ம மல்டிபிள் பை ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட 8 கிராமை மல்டிபிள் பண்ணிட்டா நம்ம மாஸ் வந்து கிடச்சிரும். ஸோ மாஸ்ன்றது வால்யூம் மல்டிபிள் பை அதோட டென்சிட்டி பண்ணுறது தான். இப்போ சிலிண்டர் 1 சிலிண்டர் 2ன்னு எடுத்துருக்கிறதுனால சிலிண்டர் ஹெச்சை வந்து H1 அப்படின்னும் இதை வந்து R1ன்னு எடுத்துக்கலாம். சிலிண்டர் 2ஓட ஹைட்டை H2ன்னும் டயமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ரேடியஸ் அப்படின்றது எப்போவுமே டயமீட்டரில் பாதி தான். அப்போ ரேடியஸ்ன்றது 24/2. அப்போ நம்மளோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். இதை வந்து R2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா πr²h. இதுவும் சிலிண்டர் தான், இவங்களுக்கும் πr²h தான் வரும். சிலிண்டர் 1க்கு R1H1, சிலிண்டர் 2க்கு R2H2ன்னு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பேர்கிட்டயுமே பை காமனாக இருக்கிறதுனால பையை வெளியில் எடுத்துகிட்டு இவங்கக்கிட்ட R1²H1, இவங்கக்கிட்ட R2²H2 அப்படின்றது பேலன்ஸ் இருக்குது. பையோட வேல்யூ 3.14ன்னு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஃபைனலாக அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல R1², R1 வந்து கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 8² மல்டிபிள் பை H1 வந்து 60, இங்கே 60 ப்ளஸ் R2², R2 வந்து இங்கே 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12² மல்டிபிள் பை H2 வந்து 220. அப்போ இங்கே 220ன்னு எழுதிக்கலாம். நான் இவங்க ரெண்டு பேருக்கும் திருப்பி காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்துக்கிறேன் மேம்னா நீங்கள் வெளில எடுத்து கூட பண்ணலாம் இதை. ஸோ இது பைன்ட்டு இங்கே 8² பண்ணால் 64 கிடச்சிருக்கோம். ப்ளஸ் மல்டிபிள் பை 60 ப்ளஸ் 12² பண்ணால் 144 மல்டிபிள் பை 220. இதை காமன் டேர்ம் எடுக்கலாம், இல்லை அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. பை வேல்யூ 3.14ன்னு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 64ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்ணால் 3840 கிடைக்குது. 144ஐயும் 220ஐயும் மல்டிபிள் பண்ணால் 31680ன்னு கிடச்சிருக்கு. இங்கே ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 3.14 இவங்களோட அடிஷன் 35520ன்னு கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு சிலிண்டரோட வால்யூமையும் ஆட் பண்ண ஆன்சர். இது நம்மளோட வால்யூம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாஸ் தான் கேட்டிருக்காங்க. மாஸ் அப்படின்றது நம்மளோட வால்யூமோட இவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் அயன் வந்து இந்த ரெண்டு சிலிண்டர்லேயும் இருக்குது. ஒரு சென்டிமீட்டர் கியூப்பில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மாஸ் இருக்குன்னா 8 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ சென்டிமீட்டர் கியூப்பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். அப்போ கிடைச்ச வால்யூம் கூட 8 கிராம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூமோட வேல்யூ 3.14 மல்டிபிள் பை 35520 மல்டிபிள் பை 8 கிராம்ஸ். ஸோ 8 கிராம்ஸ் அப்படின்னும் எழுதலாம். கொஸ்டினில் வந்து எப்போவுமே ஸோ இது 8 கிராமை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் பெரிய நம்பரில் ஆன்சர் வரும். நம்ம மாஸ் தானே கண்டுபிடிக்கிறனால கேஜியில் ஆன்சர் சொல்லிடலாம். 1 கிராம் அப்படின்றது எவ்வளோ கிலோகிராமுக்கு ஈக்குவல்னா 1/1000 kgக்கு ஈக்குவல். ஏன்னா 1 kgன்றது 1000 கிராம்ஸை நம்ம சொல்லுவோம்ல. அப்போ கிராம் டு கிலோகிராம் வரும்போது நம்ம டிவிஷனுக்கு போகணும். அப்போ 8 கிராம் அப்படின்னு இருக்கிறத நம்ம 8/1000 kg அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். அப்போ இங்கே 8 கிராம்னு இருந்ததை நம்ம 8/1000 அப்படின்னு எழுதிட்டோம்னா இங்கே கேஜி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சா போதும். ஸோ அப்படி பண்ணும்போது 892.26 kg கிடைக்குது. அப்போ இதுதான் மாஸ் ஆஃப் த அந்த அயன் டியூப்.
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.